நானும் கூட திரும்பவும் வாழ நினைக்கிறேன். ஆனா அனு என்னோட வாழணும்னா நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமா? எனக்கா? உங்க மேல உயிரியே வச்சிருக்கிற காயத்ரிய நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? உங்க கல்யாணம் தான் அனுவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எங்க 2 பேருக்கும் புது வாழ்வு கொடுக்கும். திரும்பி வாழ நினைக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். என்ன சார் அது? மிஸ்டர் ராமநாதன், உங்க சந்தோஷத்துல என்னைக்குமே நான் குறுக்கிட மாட்டேன். பட் ஒன் திங், என் நெஞ்சில் அந்த இடம் அணுவுக்கு மட்டும்தான். அணு இல்லைன்னா என்னைக்குமே அது காலியா தான் இருக்கும். சபாஷ், அவளுக்கு நீங்க மாமியார்னு தெரிஞ்சுதான் உங்களை வேலைக்காரியா வச்சுக்கிட்டு இருக்காளாவ? ஆஹா, திடீர்னு காணாம போயிடுவீங்களே, அது இந்த வேலைக்காரி உத்தியோகத்துக்கு தானா? பலே பலே பலே, குடும்ப கௌரவத்தை எல்லாம் உங்க புள்ள அழிச்சுக்கிட்டே வர்றான்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, அத்தனையும் இப்ப நீங்க காப்பாத்திட்டு தாங்கப்பா. இல்ல புராண பெண்மணிகள் வரிசையில நீங்க ஒரு இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாபெரும் தியாகமா? வெக்கமா இல்ல? ஒரு உதவாக்கரைக்கு அம்மான்னு சொல்லிக்கிறத விட ஒரு உத்தமிக்கு வேலைக்காரின்னு சொல்லிக்கிறது பெருமையா இருக்கப்பா. ஐயோ, என்ன இன்னைக்கு ஸ்வீட் எல்லாம் பலமா இருக்கு? எல்லாம் உனக்காகத்தான் ஸ்பெஷல். உங்ககிட்ட இருந்து ரகசியம் தெரிஞ்சுக்கணும். என்ன ஸ்வீட்டை கொடுத்து என்கிட்ட ரகசியத்தை வாங்க பாக்குறியா? தினம் நீயும் உன் புருஷனும் சண்டை போட்டுக்கிறீங்க, ஆனா அடுத்த நிமிஷமே ராசியா போறீங்களே, அது எப்படி? ரொம்ப சிம்பிள். எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டோம்னு கொஞ்ச நேரத்துல மறந்தே போயிடுறது. அப்புறம் எப்படி கண்டினியூ பண்றது சொல்லு? இதோ பாருங்க, புருஷன் மனைவிக்குள்ள தீர்க்க முடியாத குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு காரணமே தன்மான பிரச்சனை தான். நாங்க அதெல்லாம் பாக்குறதே இல்ல தெரியுமோ? நான் தப்பு செஞ்சு நான் காலில் விழுந்துடுவேன், அவர் தப்பு செஞ்சு அவர் காலில் விழுந்துடுவார். பினிஷ்ட். ஸ்வீட் ரொம்ப பிரமாதமா இருக்கே. யார் செஞ்சது? நீயா? நான் செஞ்சேனா? எல்லாம் ஆயா செஞ்சதுதான். நல்ல புருஷன் கிடைக்க புண்ணியம் செஞ்சிருக்கணுமோ என்னமோ, நல்ல வேலைக்காரி கிடைக்க பெண்கள் நிச்சயமா புண்ணியம் செஞ்சிருக்கணும். அந்த புண்ணியம் நான் செஞ்சிருக்கேம்மா. இதோ பேர் லீலாவதி. வணக்கம். கொஞ்சம் இரு. காலையில 6 மணிக்கு வந்தா சாயந்தரம் 6 மணிக்கு தான் போறா. தான் உடம்பை செருப்பா தச்சு போடுறா எனக்காக, தெரியுமா? அவ உழைப்புக்கு கேவலம் நான் பணத்தை கொடுத்து தான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்னு தெரியுமா? 8 ரூபாய் தரேன்னு நீ கூப்பிட்டு பாரு, வரமாட்டா. ஏக பத்தினி மாதிரி அவ எனக்கு மட்டும்தான் வேலைக்காரி. வேலைக்காரி இல்லடி, அறிவு கட்டவள வேலைக்காரி இல்ல. நீ பழக வேண்டிய தெய்வம் உன் மாமியார். மாமியார்? மிஸ்டர் ராமநாதனுடைய அம்மா இவங்கதான். இப்படி ஒரு மாமியார் கிடைக்கதா புண்ணியம் செஞ்சிருக்கணும். நீ செஞ்சிருக்க, இல்லாட்டி கிடைப்பான்ல. எப்படி? எனக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ரகசியத்தை காப்பாற்றணும்னு தான் நினைச்சேன். ஆனா சொல்லி அடக்க முடியல, வளரிட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க. அது நாளைக்கு ஆபீஸ்ல பாக்கலாம். எங்க போற? வீட்டுக்கு போறேன். பதில் சொல்லிட்டு போ. பிளான் பண்ணித்தான் அப்படி பண்ணிருக்கியா? பண்ணிருக்கீங்களா? நீ பரிகாரம் தேடிக்கிட்டா சரி, நீங்க பரிகாரம் தேடிக்கிட்டீங்க சரி, நான் அப்படி பரிகாரம் தேடிக்கிறது? சொல்லு, சொல்லுங்க. என்னெல்லாம் எதிர்க்கேன், எப்படி எல்லாம் வேலை வாங்கியிருக்கேன். என்ன மட்டும் குடும்பக்காரியாக்கிட்டியே, இது நியாயமா ஆயா? நியாயமா அத்தை? உங்க நல்ல மனசை நினைச்சு பாக்குறேன். இந்த நேரத்திலையும் ஒரு துளி கண்ணீர் கூட விடாத என் கல்லு மனசை நினைச்சு பாக்குறேன். கல்லு மனசு இல்லம்மா, அது காய்ச்சி போன மனசு. எனக்கு தெரியும் அத்தை. கொஞ்சம் இருங்க. அம்மாடி அத்தை,
என் பரிகாரத்துக்கு வழியும் புரிஞ்சு போச்சு. அதே நேரத்துல என் பிரச்சனைக்கு முடிவும் விளங்கி போச்சு. என்ன முடிவுன்னு சொல்றேம்மா? நாளைக்கு நீங்களாவே தெரிஞ்சுக்குவீங்க. என்ன ராஜாத்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. ஏன் மனசு சரியில்லையா? வாயேன், எங்க அம்மாவை பார்த்துட்டு வரலாம். ஓ மாமியாரை பார்த்தா உனக்கும் மனசு ஆறுதலா இருக்குமே. ஆமா, பெரிய மாமியார். போயா, எப்படிப்பட்ட மாமியாரை சந்திச்சுட்டு வந்திருக்கேன். என்கிட்ட உங்க அம்மா பிரதாபம் ஒண்ணும் வேண்டாம். எங்க அம்மாவை இன்சல்ட் பண்ற நீ? எனக்கு சண்டை போடுற மூடும் இப்ப இல்ல. யாரது? வா மானு, உள்ள வா. ஆரத்தி எடுக்க மாட்டீங்களா அத்தை? என்னம்மா சொல்ற? மருமகளா முதலா வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுவும் நிரந்தரமா இந்த வீட்லயே தங்கணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். பேரன் எப்படிங்க அத்தை? பூஜை ரூம் எங்க இருக்கு? நல்லா யோசனை பண்ணி தான் வந்திருக்கியா? ஆமாத்த, என்னோட சலனத்துக்கெல்லாம் முடிவு கட்டிட்டேன். இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். உங்க பிள்ளையோடவே மறுபடியும் வாழ போறேன். இனிமே காலம் பூரா நான் தான் உங்களுக்கு பணிவிடை செய்ய போறேன். வீடு ரொம்ப வசதியா இருக்கும் போல இருக்கு. அவரோட ரூம் எங்க இருக்கத்த? ஆபீஸ் இல்லையா அம்மா இன்னைக்கு? நான் வேலைக்கு போக வேண்டாம்னு அவர் நினைச்சா நான் வேலையை கூட விட்டுறத. ஒரு பாறை வண்டி வச்சு மத்த சாமான்லாம் சாயந்தரமா எடுத்துட்டு வந்துடுறேன். குழந்தைக்கு தூள் எங்க கட்டலாம்? அடடே, இங்க கூட ஒரு வாசல் இருக்கா? மாடிப்படி மேல என்ன வாடகைக்கு விட்டுருக்கீங்களா? அவன் நிஜமாவே திருந்துட்டான்னு நம்புறியா நீ? ஆமாத்த. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? எனக்கு என் புள்ள மேல அசாத்திய நம்பிக்கை இருக்கு. அவனால திருந்தவே முடியாது. கொஞ்சம் இரு. உனக்கு ஹிந்தி தெரியல? இத படிச்சு பாரு. இந்த லெட்டர் வந்து 10 நாள் இருக்கும். ரொம்ப நாளைக்கு மிந்தி கூட இதே மாதிரி ஹிந்தில ஒரு லெட்டர் வந்தது. என் பிள்ளைக்கு வாழ்க்கைப்பட இருந்தவதான் அன்னைக்கு அதை படிச்சு அர்த்தம் சொன்னா. என் பிள்ளையோட வாழ வந்திருக்கேன். இன்னைக்கு இதை படிச்சு நீ அர்த்தம் சொல்லு. அது என்னவா இருக்குன்னு புரிஞ்சு போச்சம்மா. அவன் செஞ்ச பாவம் லெட்டரா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தை பிடிமா. माफ कीजिए, ये रामनाथ जी का घर है? आप कौन है? मैं रामनाथ जी की धर्म पत्नी। தர்ம பத்னி. ஆரத்தி எடுக்க மாட்டீங்களான்னு கேட்டியே, இப்போ யாருக்கு எடுக்கிறது? நீயே சொல்லு.